வணக்கம். நம்மளோட இந்த வரலாற்று அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெறும் வியாபாரம் பண்ண வந்த ஒரு சாதாரண கம்பெனி எப்படி 300 வருஷம் ஒரு மாபெரும் தேசத்தையே ஆட்டி படைச்சு கடைசியில 2 தனித்தனி நாடுகள் உருவாக காரணமானாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இது வீரமும் தியாகமும் நிறைஞ்ச இந்திய சுதந்திர போராட்டத்தோட ஒரு முழுமையான சுருக்கம். இந்த மாபெரும் வரலாற்று பயணத்தை நாம 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல் கட்டம் வியாபாரிகள் ஆட்சியாளர்களா மாறினது. அடுத்து ஆரம்பகால எதிர்ப்புகள். 1857 நடந்த மாபெரும் கிளர்ச்சி, தேசியத்தின் எழுச்சி, இறுதிக்கட்ட போராட்டம், அப்புறம் கடைசியா சுதந்திரம் மற்றும் பிரிவினை. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாமா? பகுதி 1. வியாபாரிகள் எப்படி ஆட்சியாளர்கள் ஆனாங்க. வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஐரோப்பிய வியாபாரிகள் வரிசையா இந்தியா நோக்கி வரத் தொடங்கினாங்க. ஆனா இது வெறும் வியாபார பயணமா மட்டும் நிக்கல, ஒரு மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கான அடித்தளமா மாறுச்சு. இது உலக வரலாற்றிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்புமுனைன்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எவ்ளோ வேகமா இங்க பரவினாங்க தெரியுமா? 1600களோட ஆரம்பத்துல சூரத்ல ஒரு சின்ன மையத்தை அமைச்சாங்க. அப்புறம் மெட்ராஸ், பாம்பே அப்படின்னு விரிவடைஞ்சு 1700களுக்குள்ள கல்கத்தாவையும் தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது சாதாரண வணிகம் கிடையாதுங்க, ரொம்ப தெளிவான திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு. 300 வருஷம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணுல செலுத்தின ஆதிக்கத்தோட அளவு. ராபர்ட் கிளைவ் மாதிரி ஆட்கள் ரொம்ப தந்திரமா செயல்பட்டாங்க. வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவை வீழ்த்த மிர்சாஃபர் மாதிரி உள்ளூர் தலைவர்களையே பயன்படுத்தி சாதாரண வியாபாரிகளா இருந்தவங்க எப்படி மன்னர்களா ஆட்டி படைக்கிற அரசர்களா மாறினாங்கங்கிறது உண்மையிலேயே வியக்க வைக்கிற ஒரு வரலாறு. அடுத்து பகுதி 2. ஆரம்பகால எதிர்ப்புகள். இந்திய துணைக்கண்டம் ஒன்னும் சும்மா அமைதியா அவங்க கிட்ட மண்டிட்டுடல. ஆங்கிலேயர்களோட இந்த அதிகார ஆக்கிரமிப்புக்கு எதிரா ஆரம்பத்துல இருந்தே பல இடங்கள்ல கடுமையான எதிர்ப்புகள் வரத்தான் செஞ்சுது. குறிப்பா தென்னிந்தியாவுல பாத்தீங்கன்னா மைசூர ஆண்ட ஹைதர் அலியும் சரி, மைசூரின் புலி அப்படின்னு அழைக்கப்படுற திப்பு சுல்தானும் சரி, ஆங்கிலேயர்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. இவங்களோட ஒருங்கிணைந்த உக்கிரமான போராட்டங்கள் தான் பிரிட்டிஷாரோட விரிவாக்கத்துக்கு எதிரான முதல் பெரிய ஆயுதச் சவால் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. கம்பெனியோட இந்த தொடர் ஆக்கிரமிப்ப அவங்க படையிலே வேலை பார்த்த இந்திய சிப்பாய்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா சிப்பாய்கள் மனசுக்குள்ள ரொம்ப காலமா ஒரு கோபம் புகைஞ்சுகிட்டே இருந்துச்சு. அது எப்போ பெரும் தீயா வெடிக்கும் அப்படிங்கிறது தான் அப்போதைக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான விடைதான் 1806 நடந்த வேலூர் சிப்பாய் கழகம். இது ஏதோ ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. வரப்போகிற மாபெரும் கிளர்ச்சிக்கான முதல் எச்சரிக்கை மணி. இராணுவத்துல கொண்டு வரப்பட்ட சில புதிய கட்டுப்பாடுகளும் மதநம்பிக்கைகள்ல ஆங்கிலேயர்கள் தலையிட்டதும் இந்திய சிப்பாய்களை ஒன்னு சேர்த்து ஒரு மாபெரும் இராணுவ கிளர்ச்சியை தொடங்க வச்சுது. பகுதி 3. 1857 மாபெரும் கிளர்ச்சி. வேலூர் கழகம் விட்டுட்டு போன அந்த நெருப்பு இப்போ துணைக்கண்டம் முழுக்க ஒரு பெரிய எரிமலையா வெடிச்சுது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கோபம் மூளை முடுக்கெல்லாம் பரவன ஒரு உக்கிரமான காலகட்டம் இது. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த வீரர்களை பத்தி தான். முதல் தீப்பொறிய உருவாக்குன மங்கள் பாண்டே, தத்தெடுப்பு தடைச் சட்டத்தை எதிர்த்து வாழேந்திய வீரமங்கை ஜான்சிராணி லக்ஷ்மிபாய், அப்புறம் அவங்களோட இளம் வாரிசு தாமோதர் ராவ், இவங்க ஒவ்வொருத்தரும் களத்துல நின்னு ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அதிர வச்சாங்க. பகுதி 4. தேசியத்தின் எழுச்சி. 1857 கிளர்ச்சி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டாலும் அத மக்களோட மனசுல ஒரு அழியாத மாற்றத்தை விதைச்சுது. இப்போ போர்க்களம் கத்திகள்ல இருந்தும் வாள்கள்ல இருந்தும் சக்தி வாய்ந்த சித்தாந்தங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் மாறுச்சு. இந்த மாபெரும் தலைவர்களோட பட்டியலை கொஞ்சம் பாருங்க. தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆன்மீகத்தின் மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்தின விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதேபோல தீவிர தேசியவாதத்தை முன்னெடுத்த பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய், அப்புறம் தங்களோட எழுத்துக்களால் சுதந்திர தீய மூட்டிய சுப்பிரமணிய பாரதியார், ரபீந்திரநாத் தாகூர், இவங்களோட சிந்தனைகள் தான் இந்தியர்களை பம்பாயில இந்திய தேசிய காங்கிரஸா ஒன்னிணைய வச்சது. இந்தியர்களோட இந்த ஒற்றுமைய உடைக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் பல முயற்சிகளை செஞ்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் 1905ல கர்சன் பிரபு கொண்டு வந்த வங்காள பிரிவினை. மக்களை பிரிக்க அவங்க எடுத்த இந்த முடிவு இந்தியா முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இது இந்தியர்களை பிரிக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்குள்ள இருந்த தேசிய உணர்வை இன்னும் அதிகமா வலுவாக்கிடுச்சு. இப்போ பகுதி 5. இறுதிக்கட்ட போராட்டம். 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழையிறோம். பல நூற்றாண்டுகளா போராடின மக்கள்
இப்போ சுதந்திரம் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்க நோக்கி எந்த சமரசமுமே இல்லாம முழு வீச்சுல முன்னேறத் தொடங்கின மிக முக்கியமான காலகட்டம் இது. 1919 நடந்த மிகவும் துயரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒட்டு மொத்த தேசத்தையே உலுக்கிடுச்சு. இந்த கொடூரமான நிகழ்வுக்கு அப்புறம் முழுமையான சுதந்திரம் வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப தீவிரமாச்சு. அதோட விளைவா 1930கள்ல மக்கள் பெருமளவுல சட்ட மறுப்பு இயக்கங்கள்ல கலந்துகிட்டாங்க. இறுதியா 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு மாபெரும் திருப்புமுனையா அமைஞ்சது. இந்த காலகட்டத்துல தான் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் பிறந்துச்சு. இது எப்படின்னா, மகாத்மா காந்தி கொண்டு வந்த இந்த அஹிம்சை மற்றும் ஒத்துழையாமை போராட்டம் அதுவரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டத்தோட திசையையே முற்றிலுமா மாத்திடுச்சு. எந்த ஆயுதமும் இல்லாம மாபெரும் மக்கள் திரள வச்சுக்கிட்டு அறவழியில போராடின இந்த புரட்சிகரமான உத்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே நிலைகுலைய வச்சுது. அதே நேரத்துல சுதந்திரம்ங்கிற அந்த இலக்க அடைய 2 விதமான பாதைகள் இருந்துச்சு. ஒரு பக்கம் மகாத்மா காந்தி, வல்லபாய் படேல் மாதிரியான தலைவர்கள் அறவழி போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், சுக்தேவ், ராஜகுரு மாதிரியான புரட்சியாளர்கள் ஆயுத போராட்டங்கள் மூலமா தங்களோட இன்னுயிரிய தியாகம் செஞ்சு பிரிட்டிஷாருக்கு எதிரா மாபெரும் அழுத்தத்தை கொடுத்தாங்க. நமது இறுதிப் பகுதி சுதந்திரம் மற்றும் பிரிவினை. பல 100 வருஷமா நடந்த இந்த பெரும் போராட்டம் இறுதியா அதோட முடிவை எட்டியது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமா இருந்தாலும் அதுக்குள்ள ரொம்ப வலியும் இருந்துச்சு. 1947 பிரிட்டிஷார் இறுதியா இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க. ஆனா இந்த துணைக்கண்டம் இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு 2 வெவ்வேறு நாடுகளா பிரிக்கப்பட்டுச்சு. அந்த பிரிவினை பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஈடு செய்ய முடியாத பெரும் துயரங்களை ஏற்படுத்துச்சு. சுதந்திரம் கிடைச்ச மகிழ்ச்சிக்கு மத்தியில இந்த பிரிவினை ஒரு மிகப்பெரிய சோகமாவும் அமைஞ்சது. அந்த காலகட்டத்தோட நிதர்சனத்தை இந்த ஒரு வாசகம் மிக சரியா சொல்லுது. பிளவுபட்ட துணை கண்டத்திலிருந்து பிறந்த சுதந்திரத்தின் வெற்றி, எண்ணற்ற தியாகங்கள், சிந்தப்பட்ட ரத்தம், இதெல்லாம் தாண்டி மக்கள் தங்களுக்குன்னு ஒரு புதிய கதையை உருவாக்கி ஒரு சுதந்திர தேசமா மாறினாங்க. ஆனா இந்த சுதந்திரம் ரொம்பவும் சிக்கலான ஒரு யதார்த்தத்தோடு தான் உங்களுக்கு கிடைச்சுது. 300 வருஷ ஆதிக்கம், எண்ணற்ற உயிர் தியாகங்கள், அப்புறம் பிளவுபட்ட ஒரு நிலம். இந்த மாபெரும் போராட்டத்தோட மரபு இன்னைக்கு இருக்கிற தெற்காசியாவோட அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பை எப்படி தொடர்ந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த வரலாற்று அலசலை நிறைவு செய்வோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.